ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 8ஆம் வகுப்பு பயிற்சி 2.1ல் 4வது கொஸ்டின் பார்க்கலாம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள அளவுகளை கொண்ட வட்டக்கோண பகுதிகளின் வில்லின் நீளம், பரப்பளவு மற்றும் சுற்றளவு ஆகியவற்றை காண்க. இப்போ நம்ம வட்டக்கோண பகுதியோட வில்லின் நீளம், பரப்பளவு, சுற்றளவு இந்த மூணையும் கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு கொஸ்டினில் பையோட மதிப்பு 3.14ன்னு கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் மைய கோணம் 45 டிகிரி. மைய கோணம் அப்படின்னாலே தீட்டா டிகிரியோட மதிப்பு, சரிங்களா? 45 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஆரோட மதிப்பு 16 சென்டிமீட்டர். இப்போ ஃபர்ஸ்ட் நான் வட்டக்கோண பகுதியோட வில்லின் நீளம் கண்டுபிடிக்க போறேன். எழுதிக்கலாம். வட்டக்கோண பகுதியின் வில்லின் நீளம் ஃபார்முலா எழுதிக்கலாம். பாருங்க, நீளம்னால எல், சரிங்களா? தீட்டா டிகிரி டிவைடட் பை 360 டிகிரி பெருக்கல் 2 பை ஆர் அலகுகள். இதுதான் ஃபார்முலா. ஃபார்முலா ரொம்பவே முக்கியம், இதை மனப்பாடம் பண்ணிருங்க. இப்போ இதில் மதிப்புகளை பிரதியிடலாம். தீட்டா டிகிரியோட மதிப்பு 45 டிகிரி டிவைடட் பை 360 டிகிரி அப்படியே வந்துடும். இனி பெருக்கல் இதில் 2 இருக்குது, சரிங்களா? அடுத்து இந்த 2க்கு இடையில எதுவுமே இல்லாட்டா பெருக்கல் இருக்குன்னு அர்த்தம். பையோட மதிப்பு நம்மளுக்கு கொஸ்டினில் 3.14ன்னு கொடுத்துருக்காங்க. திரும்பவும் பெருக்கல். இனி ஆரோட மதிப்பு 16. இப்போ கேன்சல் பண்ணலாமா? லாஸ்ட்டு 5ம் 0வும் இருந்துன்னா இது கண்டிப்பாக 5ஆம் வாய்ப்பாடு கேன்சல் ஆகும். அப்போ கேன்சல் பண்ணலாம். 1/5 45. இனி 36ல் 5 7 வாட்டி இருக்குது. 7 5 35. 36லேருந்து 35 கழிச்சா 1. இது இப்போ 10ஆக மாறும். அப்போ 5 10. இனி 9 72. 9ஆம் வாய்ப்பாடு கேன்சல் ஆகும். 9 9 8 9 72. 8ம் 16ம் 8ஆம் வாய்ப்பாடு கேன்சல் ஆகும். 8 8 8 16. இனி பாக்கி கீழே 1 இருக்குது. 1ன்னா அதை எழுதிக்காண்டாம். அப்போ மேலே உள்ளதை பெருக்கிடலாம். ஏன்னா இங்கே பெருக்கல் இருக்குது. 1 2 பெருக்குனா 2. இனி 2ஐயும் இந்த 2ஐயும் பெருக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 2 2 பெருக்குனா 4 பெருக்கல். இனி இங்கே என்னது இருக்குது? 3.14. இப்போ இந்த 2ஐயும் பெருக்கிடலாமா? 3.14. அடுத்த இதை 4ஆல் பெருக்கிடலாம். நன்னாள் 16 6 பாக்கி 1. அடுத்த 4 1 4 4க்கு கூட 1 கூட்டினா 5. 3 12. இங்கே 2 நம்பர் தள்ளி புள்ளி இருக்குது. அப்போ நம்மளும் 2 நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும். புள்ளி இங்கே வந்துடும், சரிங்களா? அப்போ இப்போ என்ன கிடைக்குது? 1 2.5 6. அடுத்த அலகு எழுதிக்கணும். நம்மளுக்கு கொஸ்டினில் சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளும் சென்டிமீட்டரில் எழுதிக்கலாம், சரிங்களா? பிராக்கெட்டில் தோராயமாக அப்படின்னு எழுதிக்கணும். இதை மறக்கக்கூடாது. இதுதான் வட்டக்கோண பகுதியின் வில்லின் நீளம், எல்லோட மதிப்பு. இப்போ இது கண்டுபிடிச்சிட்டோம். இனி நம்ம பரப்பளவு கண்டுபிடிக்கலாம். ஃபார்முலா எழுதிக்கலாம். வட்டக்கோண பகுதியின் பரப்பளவு A = தீட்டா டிகிரி டிவைடட் பை 360 டிகிரி பெருக்கல் பை ஆர் ஸ்கொயர் சதுர அலகு. பரப்பளவு அப்படின்னாலே சதுர அலகு வரும். இப்போ இதில் மதிப்பை பிரதியிடலாம். தீட்டா டிகிரியோட மதிப்பு 45 டிகிரி எழுதிருங்க. 45 டிகிரி டிவைடட் பை கீழே 360 டிகிரி இருக்குது பெருக்கல் பையோட மதிப்பு கொஸ்டினில் 3.14ன்னு கொடுத்துருந்தாங்க. பெருக்கல் ஆரோட மதிப்பு 16 எழுதிருங்க. ஓகே, இங்கே இதோட அடுக்கில் 2 இருக்குது. ஆரோட மதிப்பு 16, சரிங்களா? அப்போ 2 இருக்கிறதுனால 2 வாட்டி எழுதணும். அப்போ இன்னொரு வாட்டி கூட எழுதிருங்க. அடுக்கில் 2, அப்போ ஆரோட மதிப்பு 16. அதை 2 வாட்டி எடுத்து எழுதிக்கணும். இதுக்கு முன்னாடி எப்படி நம்ம கேன்சல் பண்ணமோ அதே மாதிரி கேன்சல் பண்ண போகிறோம். இது ரெண்டுமே 5ஆம் வாய்ப்பாடு கேன்சல் ஆகும். 1/5 45. 7 5 35. பாக்கி 1 இது இப்போ 10. அப்போ 5 10. இனி 9ஆம் வாய்ப்பாடு. 9 9 8 9 72. இனி 8ம் 16ம் 8ஆம் வாய்ப்பாடு கேன்சல் ஆகும். 8 8 8 16. இப்போ மேலே உள்ளதை பெருக்கிடலாமா? 1ஐயும் 3.14 பெருக்குனா 3.14. 1க்கு கூட எதை பெருக்குனாலும் அதே தான் கிடைக்கும். இனி 2ஐயும் 16ஐயும் பெருக்குங்க. பெருக்குனா 32ன்னு கிடைக்கும். இப்போ இதை 2ஐயும் பெருக்கிடலாமா? 3.14 32 பெருக்கலாம். 4 8 1 2 3 6. இனி 3 4 12. அப்போ 2 பாக்கி 1. 1 3. 3க்கு கூட 1 கூட்டினா 4. அடுத்த 3 9 கூட்டுங்க. 8 2 2 கூட்டினா 4. 6 4 கூட்டினா 10. அப்போ 0 பாக்கி 1. 9 1 கூட்டினா 10. இங்கே 2 நம்பர் தள்ளி புள்ளி இருக்குது. அப்போ நம்மளும் 2 நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போது இந்த 2 நம்பர் தள்ளி புள்ளி இங்கே வந்துடும், சரிங்களா? அப்போ என்ன கிடைக்குது? 100.48. ஞாபகம் வச்சுக்கோங்க. பரப்பளவு அப்படின்னாலே நீங்கள் அலகை ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். நம்மளுக்கு சென்டிமீட்டரில் கொடுத்துருந்தாங்க. அடுத்த இதோட அடுக்கில் 2ன்னு எழுதிக்கணும். பரப்பளவுனா அலகு எழுதணும். எழுதிக்கிட்டு அதோட அடுக்கில் 2ன்னு எழுதிக்கணும். இனி பிராக்கெட்டுக்குள்ளே தோராயமாக அப்படின்னு எழுதிருங்க. இதுதான் பரப்பளவோட மதிப்பு. இனி என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா சுற்றளவு கண்டுபிடிக்கலாம். இப்போ வட்டக்கோண பகுதியின் சுற்றளவு இதோட ஃபார்முலா எழுதிக்கலாம். P = L = 2 × R அலகுகள்.
ஓகே, நம்ம இந்த சம்மில் எல்லோட மதிப்பு கண்டுபிடிச்சோம். சரிங்களா, இங்கே இருக்குது 12.56 எழுதிக்கலாம். 12.56 கூட்டல், இனி இங்கே 2 இருக்குது. ஆரோட மதிப்பு நம்மளுக்கு என்ன கொடுத்துருந்தாங்க, 16ன்னு தந்திருந்தாங்க. அடுத்து 12.56 கூட்டல் 2ஐயும் 16ஐயும் பெருக்குனா 32 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதை 2ஐயும் கூட்டிடலாமா? முதல் இதை எடுத்து எழுதிக்கலாம். 32. இங்கே புள்ளி இருக்குது, ஆனால் இதில் புள்ளி இல்லை. அப்போ புள்ளி வச்சுருங்க. இதில் புள்ளிக்கு அடுத்த 2 நம்பர் இருக்குது. இங்கே புள்ளிக்கு அடுத்த எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லாட்டா 2 0ன்னு எழுதிருங்க. இனி இதை எடுத்து எழுதிக்கலாம். இந்த புள்ளியை இந்த புள்ளிக்கு நேரம் வைக்கணும். புள்ளிக்கு முன்னாடி என்னது இருக்குது, 12. புள்ளிக்கு அடுத்து என்னது இருக்குது, 5 6. கூட்டுங்க. 6 5 புள்ளிக்கு நேரம் புள்ளி 2 2ஐயும் கூட்டினா 4, 1ஐயும் 3ஐயும் கூட்டினா 4. அப்போ என்ன கிடைக்குது, 44.56. அலகு எழுதிக்கணும். நம்மளுக்கு கொஸ்டினில் சென்டிமீட்டரில் கொடுத்துருந்தாங்க. பிராக்கெட்டுக்குள்ளே தோராயமாக அப்படின்னு எழுதிருங்க. இதுதான் சுற்றளவோட மதிப்பு. சரிங்களா, செகண்ட் சப்டிவிஷன் மைய கோணம் 120 டிகிரி. மைய கோணம் அப்படின்னா தீட்டா டிகிரியோட மதிப்பு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 120 டிகிரி. இனி டியோட மதிப்பு கொடுத்துருக்காங்க 12.6 சென்டிமீட்டர். ஆனால் நம்மளுக்கு ஃபார்முலாயில் ஆரோட மதிப்பு தான் தேவை. அதாவது இங்கே விட்டத்தோட மதிப்பு கொடுத்துருக்காங்க. விட்டத்தில் பாதி தான் ஆரம். அப்புறம் என்ன பண்ணலாம், ஆரம் கண்டுபிடிக்கணும்னா டியை 2ஆல் வகுக்கணும். பாதினால 2ஆல் வகுக்கிறோம். இப்போ டியோட மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க, 12.6 சென்டிமீட்டர். கீழே 2, இது 2ம் 2ஆம் வாய்ப்பாடு கேன்சல் ஆகும். 2 2, 6 2 12. அடுத்த புள்ளி இருக்குது. இனி 6 2ஆம் வாய்ப்பாடு எப்போ வரும், 3 2 6ன்னு வரும். சரிங்களா, இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. அப்போது இங்கே என்ன கிடைக்குது, 6.3 சென்டிமீட்டர். நம்மளுக்கு சென்டிமீட்டரில் கொடுத்துருக்கனால எடுத்து எழுதிருங்க. இதுதான் ஆரோட மதிப்பு. ஃபஸ்ட்டு நம்ம வட்டக்கோண பகுதியின் வில்லின் நீளம் அதை கண்டுபிடிக்கலாம். அதோட ஃபார்முலா எடுத்து எழுதியிருக்கேன். சரிங்களா, இந்த ஃபார்முலா ரொம்பவே முக்கியம், மனப்பாடம் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ பிரதியிடலாம். தீட்டா டிகிரியோட மதிப்பு 120 டிகிரி. அடுத்த கீழே 360 டிகிரி இருக்குது. பெருக்கல் 2 எழுதிருங்க. நம்ம இந்த கொஸ்டினில் பையோட மதிப்பு என்ன கொடுத்துருந்தாங்க, 3.14 பெருக்கல் ஆரோட மதிப்பு 6.3. இப்போ இந்த 0வும் இந்த 0வும் கேன்சல் ஆகிடும். இனி 12 36 12ஆம் வாய்ப்பாடு கேன்சல் ஆகும். 12 12 12 36. இனி 3 6.3 3ஆம் வாய்ப்பாடு கேன்சல் ஆகும். 3 3. அடுத்த 3 6. இங்கே நடுவில் புள்ளி. அடுத்து 3 இருக்குது. அப்போ 3 3. இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. அப்போ 1 2ஐயும் பெருக்குனா 2. மேலே பாக்கி என்னது இருக்கோ எடுத்து எழுதிருங்க. 3.14. அடுத்த பெருக்கல் 2.1. இது 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 எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்போ முதல் 2ஐயும் 2.1ஐயும் பெருக்கலாம். அப்போ 2.1 2 பெருக்குங்க. 1 2 2 4. ஒரு நம்பர் தள்ளி புள்ளி இருக்குது. அப்போ நம்மளும் ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும். 4.2 கிடைக்குது. பாக்கி இனி 3.14 இருக்குது. இனி இதை 2ஐயும் பெருக்கிடலாமா? பாருங்கள், 3.14ஐயும் 4.2ஐயும் பெருக்கலாம். 4 8 1 2 3 6. இனி நன்னாள் 16 6 பாக்கி 1 4 1 4 4க்கு கூட 1 கூட்டினா 5. அடுத்த 3 12. இதை கூட்டுங்க 8 6 2ஐயும் கூட்டினா 8 6 5ஐயும் கூட்டினா 11. அப்போ 1 பாக்கி 1 2 1ஐயும் கூட்டினா 3. அடுத்த இங்கே 1. இங்கே புள்ளிக்கு அடுத்த 2 நம்பர் இருக்குது. இதில் புள்ளிக்கு அடுத்த ஒரு நம்பர். அப்போ மொத்தமாக புள்ளிக்கு அடுத்து 3 நம்பர் இருக்குது. அப்போ நம்ம கடைசியில் இருந்து 3 நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும். 1 2 3 இங்கே புள்ளி வரும். சரிங்களா, இப்போ என்ன கிடைக்குது, 13.188. இப்போ புள்ளிக்கு அடுத்து 3ஆவது இருக்கக்கூடிய நம்பர் 3ஆவது 8 இருக்குது. இது 5 விடைக்கும் பெரிய எண்ணாக இருந்துன்னா அதுக்கு முன்னாடி உள்ள நம்பரில் 1 கூட்டணும். இங்கே 8 5 விட பெரிய எண். அப்போ இதுக்கு முன்னாடி 8 இருக்குது. இதுக்கு கூட 1 கூட்டணும். 13.1 8க்கு கூட 1 கூட்டினா 9ன்னு கிடைக்கும். இனி அலகு எழுதணும். நம்மளுக்கு கொஸ்டினில் சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. அப்போ சென்டிமீட்டர்னு எழுதிருங்க. பிராக்கெட்டில் தோராயமாக அப்படின்னு எழுதிக்கணும். இதுதான் எல்லோட மதிப்பு. அடுத்து வட்டக்கோண பகுதியின் பரப்பளவு கண்டுபிடிக்கலாம். ஃபார்முலா A = தீட்டா டிகிரி டிவைடட் பை 360 டிகிரி பெருக்கல் பை ஆர் ஸ்கொயர் சதுர அலகு. மதிப்பை பிரதியிடலாம். தீட்டா டிகிரியோட மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க, 120 டிகிரி. எடுத்து எழுதிருங்க. 120 டிகிரி டிவைடட் பை 360 டிகிரி பெருக்கல் பையோட மதிப்பு 3.14 பெருக்கல் ஆரோட மதிப்பு என்னது, 6.3. ஆனால் இங்கே அடுக்கில் 2 இருக்குது. அப்போ ஆரோட மதிப்பை 2 வாட்டி எழுதணும். சரிங்களா, 6.3 பெருக்கல் 6.3. அடுக்கில் 2 இருக்குது. அதனால் இதை 2 வாட்டி எழுதிருங்க.
இப்போ கேன்சல் பண்ணலாமா? இந்த 0 கேன்சல் ஆகிடும். இனி இது ரெண்டும் 12ஆம் வாய்ப்பாடு கேன்சல் ஆகும். 1 12 12 3 12 36. இனி இதுவும் 3 வாய்ப்பாடு கேன்சல் ஆகும். 1 3 3 3 6 அடுத்த நடுவில் புள்ளி, அடுத்த 1 3 3. இனி பாக்கி என்னது இருக்கு? 1 3.14 பெருக்குனா 3.14 பெருக்கல் இங்கே 2.1 6.3 இருக்குது. எழுதிருங்க 2.1 பெருக்கல் 6.3. ஃபஸ்ட்டுனா இதை ரெண்டே பெருக்க போகிறேன். ஓகே 2.1 அடுத்த 6.3 பெருக்குங்க 3 1 3 அடுத்த 3 2 6 6 1 6 6 2 12 3 6 கூட்டினா 12. அப்போ 2 பாக்கி 1 2 கூட்டினா 3 அடுத்த இந்த 1 அப்படியே வந்துடும். இங்கே புள்ளிக்கு அடுத்து ஒரு நம்பர், இதுலேயும் புள்ளிக்கு அடுத்து ஒரு நம்பர். அப்போ மொத்தமாக புள்ளிக்கு அடுத்து 2 நம்பர் இருக்குது. அப்போ கடைசியில் இருந்து 2 நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும். சரிங்களா? இப்போ இதையும் 3.14 பெருக்கலாம். 3.14 நான் 3 12 அப்போ 2 பாக்கி 1 இங்கே எழுதிக்கிறேன். இனி 4 2 8 8 கூட 1 கூட்டினா 9. நான் 3 12 அப்போ 2 பாக்கி 1 இங்கே எழுதிக்கிறேன். இனி 4 1 4 4க்கு கூட இந்த 1 கூட்டினா 5. இனி 1 வாய்ப்பாடு, அப்போ மேலே இருக்கிறது அப்படியே வந்துடும். 3 2 3 1 1க்கு கூட எதை பெருக்கினாலும் அதே தான் கிடைக்கும். அடுத்து 3 9 3 2 6 3 9 3 1 3 கூட்டுங்க 2 9 3 கூட்டினா 12. அப்போ 2 பாக்கி 1. இனி 1 9 கூட்டினா 10 10 கூட 2 கூட்டினா 12 12க்கு கூட 2 கூட்டினா 14. அப்போ 4 பாக்கி 1. அடுத்து 5 1 கூட்டினா 6 6க்கு கூட இந்த 6 கூட்டினா 12 12க்கு கூட 3 கூட்டினா 15. அப்போ 5 பாக்கி 1 9 1 கூட்டினா 10 10 கூட 1 கூட்டினா 11. அப்போ இங்கே 1 பாக்கி 1 இங்கே 3 1 கூட்டினா 4. இப்போ பாருங்கள் புள்ளிக்கு அடுத்து 2 நம்பர், இங்கே புள்ளிக்கு அடுத்து 2 நம்பர். அப்போ புள்ளிக்கு அடுத்து மொத்தமாக 4 நம்பர் இருக்குது. அப்போ கடைசியில் இருந்து 4 நம்பர் தள்ளி புள்ளி வைங்க. 1 2 3 4. அப்போ புள்ளி இங்கே வரும். இப்போ என்ன கிடைக்குது? 4 1 புள்ளி 5 4 2 2. இங்கே புள்ளிக்கு அடுத்து இருக்கக்கூடிய 3வது நம்பர் 5 வரைக்கும் சின்ன நம்பர் தான். அப்போ நீங்கள் புள்ளிக்கு அடுத்து ஒரு 2 நம்பர் மட்டும் போதும். 4 1.54 மட்டும் எழுதிருங்க. 4 1.54. இனி மறக்கக்கூடாது, பரப்பளவு அப்படின்னாலே அலகு எழுதிக்கணும். சென்டிமீட்டர் எழுதிக்கிட்டு இதோட அடுக்கில் 2 அதை தான் மறக்கக்கூடாது. ப்ராக்கெட்டில் தோராயமாக அப்படின்னு எழுதிருங்க. இதுதான் பரப்பளவோட மதிப்பு. இனி வட்டக்கோண பகுதியின் சுற்றளவு அது கண்டுபிடிக்கலாம். அதோட ஃபார்முலா P = L கூட்டல் 2 × R அலகுகள். ஓகே, மதிப்பை பிரதியிடலாம். எல்லோட மதிப்பு நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? 13.19 கூட்டல் 2 × ஆரோட மதிப்பு 6.3. இனி 13.19 அப்படியே வந்துடும் கூட்டல். இப்போ 2ஐயும் இதையும் பெருக்கலாமா? 3 6 அடுத்த இங்கே புள்ளி இருக்குது. இனி 6 12. இப்போ இதை 2ஐயும் கூட்டலாம். இங்கே புள்ளிக்கு அடுத்து 2 நம்பர் இருக்குது. ஆனால் இங்கே புள்ளிக்கு அடுத்த ஒரு நம்பர், இன்னொரு நம்பர் இல்லை. அப்போ இல்லாததுனால 0ன்னு போட்டுக்கலாம். இனி இதை 2ஐயும் கூட்டலாம். ஃபஸ்ட்டு 13.19. இனி இந்த புள்ளிக்கு நேராக வைங்க. அதுக்கு முன்னாடி 12 இருக்குது. இதுக்கு அடுத்து 6 0 இருக்குது. கூட்டுங்க. 9 0 கூட்டினா 9 தான். 6 1 கூட்டினா 7. புள்ளிக்கு நேராக புள்ளி. 2 3 கூட்டினா 5 1 1 கூட்டினா 2. அப்போ என்ன கிடைக்குது? 25.79 அலகு சென்டிமீட்டரில் கொடுத்துருந்தாங்க. ப்ராக்கெட்டுக்குள்ளே தோராயமாக அப்படின்னு எழுதிருங்க. இதுதான் இதோட ஆன்சர். இவ்வளோ தான் இந்த சம். இது உங்களுக்கு கிளியராக புரியும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.